அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் கிறிஸ்தவமும் தமிழும். கிறிஸ்தவ மத போதகர்கள் மதத்தை பரப்புவதற்காக இந்தியாவிற்கு வந்தடைந்தனர். இங்கு தமிழ் மொழியை கற்று தமிழ் மக்களுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் சீரிய தொண்டுகளை செய்துள்ளார்கள். அவ்வகையில் சீகன் பால்க் இந்தியாவிற்கு வந்தடைந்தார். சோஃபியா ஹெட்விகா என்ற கப்பலில் இந்தியாவிற்கு அவர் வந்தார். 7 மத பயணத்திற்கு பின் ஆப்பிரிக்காவில் உள்ள நன்னம்பிக்கை முனையை வந்தடைந்தார். அதன் பின்பு இலங்கை வழியாக 1706 ஜூலை 9 நாளன்று தரங்கம்பாடிக்கு வந்து சேர்ந்தார். தரங்கம்பாடிக்கு நிறைய கிறிஸ்தவ மதபோதகர்கள் வந்தார்கள். அவர்களில் சீகன் பால்கு குறிப்பிடத்தக்கவராக இருந்தார். கிறிஸ்தவத்தின் தொட்டில் என்று தரங்கம்பாடிக்கு பெயர் உண்டு. இதற்காக தரங்கம்பாடியில் கிறிஸ்தவ மத கோவில்களும் உண்டு. அதன் பின்பு சீகன் பால்கு தமிழை நன்கு கற்றறிந்தார். தமிழ் மக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டுமானால் தமிழ் மொழியை நன்றாக கற்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்டார். தமிழ் கற்க தனிப்புலவரை வைக்கவும் ஓலைச்சுவடிகளை விலைக்கு வாங்கவும் தேவையான பொருள் வசதி அவருக்கு இருக்கவில்லை. எனவே அவர் தரங்கம்பாடி திண்ணைப்பள்ளியில் ஊர் சிறுவர்களுடன் உட்கார்ந்து மணலில் கைவிரலால் எழுதி படித்தார். அவரின் வளர்ச்சி பணிகள். திண்ணைப்பள்ளிக்கூடத்தில் சில மாணவர்களை பயின்று வந்தார்கள். எனவே அவர் ஆதரவற்றோர் விடுதியையும் பள்ளிக்கூடத்தையும் அமைத்தார். மாணவர்களுக்கு இலவச உணவு, உறைவிடம் அனைத்தையும் கொடுத்து தாய்மொழியில் கல்வி கற்க உதவி செய்தார். முதலில் பெண்கள் பள்ளியை தொடங்கியவரும் இவரே. மாணவர்களுக்கு சீருடைகளை அறிமுகப்படுத்தியவரும் இவரே. பல மத குழந்தைகளும் இப்பள்ளிகளில் கல்வி பயின்று வந்தனர். வேத நூலான பைபிளை தமிழில் மொழிபெயர்த்த பெருமை இவருக்கு உண்டு. இந்திய மொழிகள் மட்டுமல்லாமல் ஆசியாவிலேயே முதலில் தமிழில் வேதாகமும் மொழிபெயர்க்கப்பட்டது. தினமும் முழங்காலில் நின்றுதான் மொழிபெயர்த்தாராம் சீகன் பால்கு. 1711 புதிய ஏற்பாட்டை மொழிபெயர்த்து முடித்தார். அதன் பிறகு பழைய ஏற்பாட்டிலுள்ள ரூத் பாடம் வரை மொழிபெயர்த்தார். இவரின் ஆர்வம் அச்சு இயந்திரத்தை இங்கிலாந்திலிருந்து இந்தியாவிற்கு கொண்டு வர வைத்தது. வேத புத்தகம், காலண்டர், பாட்டு புத்தகங்கள், ஞான உபதேச நூல்கள் ஆகியவை அச்சேற்றம் பெற்றன. குறைந்த விலையில் நூல்களை வெளியிடுவதற்காக தரங்கம்பாடியில் ஒரு காகித தொழிற்சாலையும் இவரால் தொடங்கப்பட்டது. சீகன் பால்கு அச்சிட்ட நூல்கள் அவற்றை படித்த பலரும் கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவருக்கு தமிழ் கற்றுக் கொடுத்த அவரது குருவின் மகன் கணப்பாடி உபாத்தியார் கிறிஸ்தவ மதத்தை தழுவினார். சீகன் பால்குவின் தமிழ் தொண்டு. சீகன் பால்கு ஐயர் தமிழை கற்கும் போதே அகராதி பணியையும் மேற்கொண்டார். 2 ஆண்டுகளுக்குள்
20,000 சொற்கள் அடங்கிய ஒரு தமிழ் அகராதியை உருவாக்கினார். தமிழ் இலக்கண நூலையும் ஜெர்மன் மொழியிலுள்ள சில சிறந்த நூல்களையும் தமிழில் மொழிபெயர்த்தார். இவ்வாறு தமிழ் மொழியிலுள்ள சிறப்புகளையும் தமிழுக்கு ஆற்றிய தொண்டுகளையும் மிகச் சிறப்பான முறையிலேயே சீகன் பால்கு அவர்கள் செய்து முடித்தார். மதத்தை பரப்புவதை மேலாக கொண்ட அவர் தமிழுக்காகவும் இந்தியாவிற்காகவும் அச்சு இயந்திரத்தை கொடுத்தார். இதன் மூலம் அக்காலகட்டங்களில் கல்வி பணியை சிறந்து விளங்க செய்யுமாறு செய்த பெருமை இவருக்கே உரியதாக பட்டது. நன்றி, வணக்கம்.